கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியே நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து இந்த வேத பகுதியிலே ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தான், எப்படி அவர் சொன்னதையெல்லாம் பின்பற்றினான் என்பதை நமக்கு உணர்த்துகிற விதமாய் இந்த வார்த்தையை கடந்து வர செய்கிறார். இந்த வேத பகுதியோட பின்புலத்தை குறித்து நாம் பார்த்தோமேயானால், ஈசாக்கு வாழ்ந்த காலத்திலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும், ஆபிரகாம் காலத்தில் வந்த பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கு வாழ்ந்த காலத்திலும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தின் போது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு எகிப்து தேசத்திற்கு செல்வதற்காக யோசனை செய்யும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், நான் சொல்லுகிற தேசத்திலே நீ குடியிரு என்று. அதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஈசாக்குக்கு மேற்கோள் காமிக்கிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், அவனுக்கு நான் ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாய் நீ ஆசீர்வதிக்கும்படியாய் நான் சொல்லுகிற இந்த இடத்திலே தங்கியிரு என்று ஈசாக்கோடு ஆண்டவர் பேசுவார். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற இடத்திலே தங்கியிருந்து அந்த இடத்திலே அவன் விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் என்று இந்த 26வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுதலை குறித்து நமக்கு உணர்த்துகிற விதமாய் ஆண்டவர் நமக்கு ஆபிரகாமை நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி, உனது மகனை, நேசகுமாரனை, உனது ஏக சுதனை பலிகொடு என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் மகனை பலியிடும்படியாக, இந்த ஈசாக்கை பலியிடும்படியாக மோரியா மலைக்கு அழைத்து சென்று பலிபீடத்திலே படுக்க வைத்து பலியிட துணிவார். ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். அந்த பிரமாணத்தை அப்படியே பின்பற்றி கொண்டிருந்தான் ஆபிரகாம். என்னை அல்லாமல் வேறு தெய்வம் உனக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுவார். அந்த கற்பனைகளையும் அந்த நீதிகளையும் அப்படியே கைக்கொண்டான். நான் சொல்லுகிற தேசத்திற்கு உன் தகப்பனையும் நீ பிறந்த இந்த இடத்தையும் விட்டு புறப்பட்டு வா என்று சொல்லுவார். அந்த சொல்லை கேட்டு அப்படியே ஆண்டவருக்கு பின்பாக ஆபிரகாம் தன் சொந்த ஜனங்களை விட்டு புறப்பட்டு வருவார். இப்படி கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் பின்பற்றி, கற்பனைகளை, நியமங்களை, அவருடைய விதிகளை, அவருக்கு கீழ்ப்படிதலை எல்லாவற்றையும் பின்பற்றி அவன் கர்த்தரோடு வாழ்ந்ததனால் அவனுடைய சந்ததியாகிய ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதா இந்த இடத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடும் கடந்து வந்து என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுவோம். உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று சொல்லுகிற கற்பனையை நாம் கைக்கொள்ளுவோம். என்னை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற அந்த கர்த்தருடைய நியமங்களை நாம் பின்பற்றுவோம். அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். சொல்லுகிற வார்த்தையை கேட்போம். அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் இப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனடைய செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து நம்மளையும் அவர் ஆசீர்வதித்து 30, 60, 100 பெருக பண்ணுவேன் என்று இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை நம்புவோம். கர்த்தருடைய நாமத்தில் நாம் ஜெயம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.